ஆண்டவர் நல்லவர். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் தூங்கும்படி நான் உங்களை கேட்குறேன். என்னென்னா, நோவா பேழையில் முதல்ல ஒரு காகத்தை விட்டார். ஆனால் புறாவை 3 முறை வெளியே விட்டார். ஏன்? ஏன்னா முதல்ல போன காகம் வந்திருந்தா அவர் காகத்தை தான் திரும்ப திரும்ப விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். முதல்ல அனுப்பின காகம் வராததுனால அவர் திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா புறாவை வெளியே விடுறார். புறா முதல் டைம் போயிட்டு வந்துடுது. 2வது தடவை அது போகுது, நல்ல ஒரு ஒளியும் வர கொண்டு வருது. 3வது தடவை உலகம் ஃபுல்லாக ஆளுகை செய்ய அடையாளப்படுத்தப்பட்டு போகுது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பழைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், பழைய எண்ணங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள். இந்த காகம் வெளியே போய் ஏன் வரல அப்படின்னா, நிறைய சடலங்கள், நிறைய அசுத்தங்கள், அது எல்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பேழைக்குள்ளே சரியான உணவுலாம் இல்லை. நல்ல உணவு இருக்குது, அதிகமான உணவுலாம் இல்லை. நல்ல உணவு இருக்குது, உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவு இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பிணங்கள், நிறைய மிருகத்தினுடைய சடலங்கள், இப்படி நிறைய விஷயம் கிடக்குது. அதனால் அது என்ன பண்ணுது, பேழைக்குள்ளே வர மனம் இல்லை, பழைய அடையாளத்தோடு வாழணும்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு. ஏன்னா புறா அப்படி இல்லை, அசுத்தத்தை ஒரு நாளும் விரும்பாது, பழைய காரியத்தை ஒரு நாளும் விரும்பாது, பழைய எண்ணங்கள், பழைய பகைகள், பழைய இச்சைகள், பழைய எதையும் விரும்பாது. பேழைக்குள்ளே திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற நம்ம உயிர் வாழ தேவையானது, நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்க தேவையானது, இது எல்லாமும் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப பழைய காலத்துக்கு பின்னாடி போவோம், பழைய எண்ணங்களுக்குள்ளே போவோம், பழைய காலத்துக்குள்ளே போவோம். அந்த சடலங்களை பார்த்த உடனே காகம் அதுக்கு வர மனசே இல்லைங்க, அங்கேயே தங்கிடுச்சு. அது என்னாச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று, சில நேரத்தில் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தங்கி இருக்கிற நிலைமை வரும். இந்த உலக சூழலையே இருக்கலாமேன்னு தோணும். தயவு செய்து அதை செஞ்சிடாதீங்க. புறாவை போல ஒரு பரிசுத்தத்தை விரும்புங்க, நல்ல சுத்தமானதை விரும்புங்க. பேழைக்குள்ளே வந்தது உயரமான ஒளிவ இலையை கொண்டு வந்து எல்லா தண்ணியும் மொத்தமாக வடிஞ்சதுன்னு அடையாளப்படுத்துது. யாருக்கு? நோவாவுக்கு. நீங்களும் நானும் அநேகருக்கு இருக்கிற சூழலை அடையாளப்படுத்துகிறவளாக இருக்கணுமோசரம் அந்த இடத்துலையே, அந்த அசுத்தத்திலே அடையாளமாயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த இரவு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, ஒரு நாளும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்கள் திட்டத்தை விட்டு போக மாட்டேன். ஏன்னா பேழைக்குள்ளே இருக்கிற உணவை விட உலகத்தில் இருக்கிற உணவை பார்த்துச்சு காகம். ஆனால் புறா உலகத்தில் இருக்கிற எந்த உணவையும் பார்க்கல, பேழைக்குள்ளே இருக்கிற உணவு போதும்னு நினச்சது. நிறைய நேரத்தில் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய தீர்மானத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், அது போதும் நம்ம நினைப்போம். அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா நீங்களும் நானும் மிதந்துட்டு கிடக்கிற அசுத்தமான காரியத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்படலை. அரராத்துன்ற ஒரு புதிய வானம், புதிய பூமி, ஒரு புதிய வாழ்க்கையின் அடையாளத்தில் புறா துவங்கினது போல நீங்களும் நானும் துவங்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. நிம்மதியாக படுங்க. காகத்தை போல அல்ல, புறாவை போல. பழைய காரியங்கள் அல்ல, புதிய காரியங்கள். பழைய வானம் பூமி இல்லை, புதிய வானம் பூமி. அது உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. குட் நைட்.